நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதத்திலும் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். அது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் கடைசி பகுதி. கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது என்பதாக. என கண்பான தேவ ஜனமே, வார்த்தையினால் வருகிற விசுவாசத்திற்கும் செயலின் மூலமாய் வருகிற விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உண்மையான விசுவாசம் எப்பொழுதும் நற்செயல்களின் மூலம் வெளிப்படும். இல்லை என்றால் அந்த விசுவாசம் உயிரற்றதாக இருக்கும். வெறும் வார்த்தைகளால் வரும் விசுவாசம் பலனளிக்காது. அது நடைமுறை செயல்களாக மாற வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவன் ஆபிரகாமிடம் தனது சொந்த குமாரனாய் இருக்கிற ஈசாக்கை பலி செலுத்த கேட்டபோது தேவன் மீண்டும் தருவார் என்று விசுவாசித்தார். அது மாத்திரமல்ல, தனது செயலினாலும் விசுவாசித்து தன் மகனை பலி செலுத்த புறப்பட்டார். தேவஜனமே, ஆபிரகாமின் விசுவாச அறிக்கையை பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்பதாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பாருங்கள். தன் மகனிடம் ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இது செயலின் விசுவாசம். சகோதரனே, சகோதரியே, நமது விசுவாசம் எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்போமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். நம் முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். அதுபோல நாமும் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிப்போம். சோதனைகளை எதிர்கொள்ள நாம் தேவனிடத்தில் பலத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்களைப் போல நாமும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று உலகத்தில் சாட்சியாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதற்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு நம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, யாக்கோபின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. ஆபிரகாமின் விசுவாசத்தை காட்டிலும் எங்களுடைய விசுவாசம் உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களை பலப்படுத்தும். விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாற கர்த்தாதி கர்த்தர்
அனுக்கிரகம் தாரும். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் ஒத்தாசைகளையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் உம்மோடு நடப்பேன் என்ற விசுவாசத்தையும் என் ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களில் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.